அனைவருக்கும் வணக்கம். நேத்தைக்கு அதாவது 8ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தாவேகா தலைவர் விஜய் திருநெல்வேலிக்கு போயிருந்தாப்புல பிரச்சாரம் பண்ணுறதுக்கு. திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடியில் காசு கொடுத்து நிறைய அணில் குஞ்சுகளை கூட்டியிருக்கானுங்க. அதை பற்றி நம்ம ரெண்டாவது பேசுவோம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தாவேகா தலைவர் விஜய் லீவ் எடுத்துட்டார். இன்னைக்கு கடலூரில் பிரச்சாரம் பண்ண போறார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்தா லீவ் எடுத்துட்டு வீட்டில் படுத்து தூங்குறார். அவராலலாம் வெளியில் சுத்த முடியாது. அதிசயமாக பார்த்தீங்கன்னா வரலாற்றிலே முதல் முறையாக ஒரு நாள் விட்டு விஜய் அடுத்த நாள் வரார் அப்படின்னு சொன்னால் அது இப்போ தான் நடக்க போகுது. ஏன்னா நேற்றுக்கு 8ஆம் தேதி வந்திருந்தாப்புல, 9ஆம் தேதி லீவ் எடுத்திருக்காப்புல, 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா எங்கே போக போகிறாருன்னா காரைக்குடிக்கு போக போகிறாருங்க. அது ஒரு பெரிய கொடுமை. காரைக்குடிக்கு விஜய் போகிறதுனால இந்த இரும்பு தகரம் தடுப்புகள்லாம் வச்சு மரத்தையெல்லாம் மூடி வச்சுருக்காங்க. மரத்தையெல்லாம் இரும்பு தடுப்பு வச்சு மூடியிருக்காங்க, இவனுங்க மேலே ஏறிடக்கூடாதுன்ட்டு. இப்படி ஒரு கொடுமை எங்கேயாவது நீங்கள் பார்த்துருப்பீங்களா? எந்த அரசியல் கட்சி கூட்டத்துக்காவது எல்லா மரத்தையும் சுற்றி வச்சுருக்காங்க இரும்பு தடுப்பு வச்சு. ஏதோ வித்தியாசமான கிரியேச்சர்ஸை பார்த்து மக்கள்லாம் அஞ்சு நடுங்கி வாழ்கிற விதமாக தான் இதெல்லாம் பார்த்தாக்க இருக்குது. மரத்துக்கு மேலெல்லாம் ஏறுவானுங்க, டிரான்ஸ்ஃபார்மர் மேலெல்லாம் ஏறுவானுங்கட்டு எல்லாத்துக்கும் பாதுகாப்பு போட்டு வச்சுருக்காங்க. வழக்கம் போல் இவனுங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாம் போட்டு வேறு ஊர்கள்லேருந்து கூட்டம் கூட்டுவானுங்க பாருங்கள். அதை நேற்றுக்கு தூத்துக்குடியில் பண்ணியிருக்கானுங்க. அந்த காணொலி லைட்டாக பாருங்கள். இதை தான் போட்டு அணில் குஞ்சுகள் வாவ் வேற லெவல், வா என்ன கூட்டம், எம்ஜிஆருக்கு அடுத்தது விஜய் தான், அது வந்து க்ரௌட் புல்லர், அவர் என்னமோ பயங்கரமாக க்ரௌடெல்லாம் வந்து இழுக்கிறாராமா, இப்படிலாம் இந்த காணொலியை போட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அப்புறம் ஏதோ ஒரு ஜங்ஷன்லங்க அப்படியே கூட்டமாக நிற்கிதான், மக்கள்லாம் வரவேற்பு அளிக்கிறாங்களாம் விஜய்க்கு. இப்படி ஒரு வரவேற்பு யாருக்குமே கிடையாது அப்படின்னு சொல்லிலாம் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. வேணுக்குன்னே வேறு மாவட்டங்கள்லேருந்து நாகர்கோவிலேருந்துலாம் வந்திருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சவனுங்கெல்லாம் போயிருக்கானுங்க இந்த கூட்டத்துக்கு. நான் அதனால தான் சொல்கிறேனே, காசு கொடுத்து வாட்ஸ்அப் குரூப்புகள் எல்லாம் ஃபார்வேர்ட் பண்ணி விட்டு நிறைய பேரை வந்து கூட்டியிருக்கானுங்க. தூத்துக்குடி திருநெல்வேலியிலேருந்து வந்தாங்களோ இல்லையோ, சுற்று வட்டாரத்துலேருந்து பல பேர் வந்திருக்கானுங்க. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். இப்படி எல்லாரையும் ஒரு இடத்துல திரட்டி என்னமோ அந்த இடத்துல இவனுங்களுக்கு எல்லாரும் கூடியிருக்காங்க, அந்த இடத்துல விஜய்க்கு எவ்வளோ வாக்கு இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுறானுங்க இவனுங்களே. விஜய் வேற நான் தான் அடுத்த எம்ஜிஆர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு, அப்போ அதெல்லாம் நிரூபிக்கணுமே அப்படின்றதுக்காக இப்படி ஃபேக்காக வந்து கூட்டத்தை திரட்டுறானுங்க. ரியாலிட்டி என்னன்றது தேர்தல் முடிவுகளின் போது தெரியும். அந்த இடத்துல இவ்வளோ கூடுறாங்க அப்படின்னா விஜய்க்கு எல்லா வாக்கும் விழணும் இல்லை. தேர்தல் முடிவுகளில் இந்த கேள்வியை நம்ம எழுப்புவோம் பாருங்க. ஏன்னா எவனும் வாக்கு போட மாட்டாங்க, எல்லாம் வெளியே இருந்து வந்திருக்கானுங்க. அது போக அங்கே நிறைய சின்ன சின்ன பசங்களுடைய தலைகள்லாம் தென்படுது. சாம்பார் சாதம் கொடுத்து 300 ரூபா, ஒரு ஆளுக்கு 300 ரூபா கொடுத்து கூட்டம் கூட்டியிருக்கானுங்க. சாம்பார் சாதத்துக்கு அளந்து போய் வந்திருக்கானுங்க பாருங்க இவனுங்க. அங்கே கூட்டம் கூட்டினது மட்டும் இல்லாமல் எல்லா விதிமீறல்லையும் ஈடுபட்டிருக்கானுங்க. வழக்கம் போல தான் காவல்துறையினர் தடுப்புகள் போட்டால் அதை இடித்து உடைச்சிட்டு ஓடுறது. கொஞ்சம் கூட அறிவில்லாத தவிட்டு தற்கொலை கூட்டம். காவல்துறை சரியாக பாதுகாப்பு கொடுக்கலன்னு ஒப்பாரி வைக்கிறானுங்க. இவனுங்க வந்து ஒழுங்காக நடந்துக்கிறானுங்களா? காவல்துறை சரியாக தான் பாதுகாப்பு கொடுக்குறாங்க, எண்ணிக்கையிலையும் சரியாக தான் நிறுத்துறாங்க காவல்துறை. இவனுங்க கொஞ்சமாவது சிவிக் சென்ஸோட நடந்துக்கணுமே. ஏறி பாயிறானுங்க, தடுப்புகளை அடிச்சுக்கிட்டு ஓடுறானுங்க. இப்படி ஓடக்கூடியவனுங்க காவல்துறை எப்படி கட்டுப்படுத்த முடியும்? அப்படியே ஜீம் பூம் பான்னு சொல்லிட்டு மேஜிக் பண்ணணுமா காவல்துறை? அவங்க மனுஷங்க தானே, அவங்களால என்ன முடியுமோ அதை தான் அவங்க பண்ண முடியும். கட்சி தொண்டர்களோ மக்களோ கட்டுப்பாடோடு இருந்தால் தான் எல்லாம் சரியாக இருக்கும். கட்டுப்பாடு அற்று பாஞ்சிக்கிட்டு தெரிஞ்சா அசம்பாவிதங்கள் ஏற்பட தான் செய்யும். அதுக்கு கவர்மெண்ட் மேலேயும் காவல்துறை மேலேயும் பழிய தூக்கி போட்டால் என்ன பண்ண முடியும்? திரும்ப திரும்ப ஒரே டயலாக் தான் விஜயம் பேசுகிறாரு. திரும்ப திரும்ப அதே மாதிரி தான் கூட்டம் கூட்டுறானுங்க. திரும்ப திரும்ப இந்த அணில் குஞ்சுகளும் அதை தான் குளோரிஃபை பண்ணுறானுங்க. யாருக்கும் கூடாத கூட்டம், அப்படி கூட்டம் இப்படி கூட்டம்னு திரும்ப திரும்ப அசம்பாவிதங்கள் ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். கூட்டம் கூடுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னா, இந்த கூட்டம் சன்னி லியோனுக்கு கூடியிருக்கு. கூட்டத்தை பாருங்க, என்னமா இருக்கு பாருங்க. ஐயோடா அம்மா, விஜய்க்கு கூடின கூட்டத்தை விட பல மடங்கு இருக்கும் அந்த கூட்டம்லாம். அப்போ சன்னி லியோன் அவர்களை முதலமைச்சர் ஆக்கிடலாமா? அவங்களுக்கு அதுக்கு தகுதி இருக்குன்னு சொல்லலாமா? அதுக்காக உழைச்சாங்கன்னா அதுக்காக ஆகலாம். ஆனால் வெறும் நடிகனை பார்க்கறதுக்கு இவ்வளோ கூட்டம் வருது அப்படின்றப்போ அதுக்காக அவனை முதலமைச்சர் ஆக்கிடலாமா? இப்போ விஜய் கிட்ட இருந்து அந்த நடிகன்ற ஒரு பிம்பத்தை உருவிட்டா விஜயை தேடி இவ்வளோ கூட்டம் வருமா? வராது. இந்த அணில் குஞ்சுகள்லாம் பதிவுகள் போடுறானுங்க, இவ்வளோ கூட்டம் கூடுது, ஒர்க்கிங் டே எதுவுமா எல்லாரும் வந்திருக்காங்க பாருங்க, 4 மணி நேரம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் 7 மணி நேரம்னு வெயிட் பண்ணி விஜயை பார்த்துருக்காங்க. இந்த கூட்டம் எப்படி ஓட்டா மாறாதுன்னு சொல்கிறீங்க? ஓட்டா மாறும் அப்படின்றானுங்க. முதல்ல எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, ஒர்க்கிங் டே அதுவுமா 7 மணி நேரம் காவல் கடந்திருக்கான்றது எப்படிடா பெருமையாக சொல்கிறீங்க? வேலை வெட்டி கிடையாதா? வேலை வெட்டியே இல்லையா அவங்களுக்குலாம்? அத்தனை பேர் வேலை வெட்டி இல்லாதவனுக்கு தான் வந்திருக்கானுங்க. 300 ரூபா கொடுக்குறாங்கன்றதுக்காக வந்திருக்கானுங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, இதெல்லாம் ஓட்டா மாறாதான்னு கேட்குறாங்க. ஆமாம், மாறாது. இதே தான் பிஜேபி காரனும் கேட்குறான். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் கோயில் குளம்னு சுத்த தான் செய்கிறாங்க. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சுன்னு சொன்னால் விரதம் இருக்காங்க, அழகு குத்துறாங்க,
தேர் இழுக்கிறாங்க, தீ மிதிக்கிறாங்க, இவ்வளவும் பண்றாங்க. ஆனா ஓட்டு மட்டும் போட மாட்டேங்கிறாங்க. என்ன டிசைன்ரா இந்த தமிழ்நாடுன்னு சொல்லி பாஜக காரன் இப்படிதான் முழிக்கிறான், விழி பிதுங்கி போய் நிக்கிறான். இந்துக்களே ஒன்று சேருங்கள், இந்துக்களே நாங்க தான் இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னதான் கூப்பாடு போட்டாலும் ஒன்றும் நடக்கலையே. பிஜேபி காரன் இதே மாதிரி தானே குழம்புறான். அதே தான் நாங்களும் சொல்றோம். கூட்டம் கூட்டுறதெல்லாம் ஓட்டு ஆகாது. தமிழ்நாட்டில் இதே மாதிரி கூட்டம் கூட்டுறதுக்கு பல பேரால முடியும். இதை விட பல மடங்கு கூட்டம் கூட்டுறதுக்கான பவர் இருக்கக்கூடிய ஆட்களும் அந்த வசீகரம் இருக்கக்கூடிய ஆட்களும் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் வெளியே வந்து இப்படி வந்து கூட்டத்தை கூட்டிக்கிட்டு இருக்கிறது கிடையாது. என்னமோ விஜய்க்கு மட்டும்தான் இப்படி கூட்டம் கூடும் அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவை செட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த அணில் குஞ்சுகள். கூடுற கூட்டம் எல்லாமே ஓட்டா மாறாதுன்ற புரிதல் அவங்களுக்குலாம் இருக்கிறதுனால தான் அவங்க எல்லாம் ஓரமா ஒதுங்கி இருக்காங்க. களத்துக்குள்ள குதிச்சவங்களும் ஓரமா ஒதுங்கி போயிட்டாங்க. இல்லப்பா கூடுற கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாதுன்றத புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கிட்டாங்க. விஜயும் தேர்தல் முடிவுகளில் புரிஞ்சுப்பாப்ல, அதை அணில் குஞ்சுகளும் தேர்தல் முடிவுகளின் போது எல்லாத்தையும் புரிஞ்சுப்பானுங்க. அதுலேயும் இந்த ட்விட்டர்ல எல்லாம் களமாடுற அணில் குஞ்சுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக எதை ஃபோக்கஸ் பண்ணி பதிவுகள் போடுவானுங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிஆர் இல்லை நம்புங்க, பிஆரே இல்லை, நோ பிஆர்னு போடுவானுங்க. நோ பிஆர்னு திரும்ப திரும்ப சொல்கிறானுங்கனாவே அப்போ அது பிஆர் தான், ரூட்டு மாஃபியாவோடைய வேலை தான், காசு கொடுத்து தான் இறக்கியிருக்கானுங்க அப்படின்றத நம்மளே வந்து புரிஞ்சுக்கணும். விஜய்க்கு அந்த இடத்துல கூடியிருக்கிற கூட்டம் எல்லாம் வேற இடங்கள்ல இருந்து வந்திருக்கானுங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவனுங்கெல்லாம் அவன் தொகுதியில் அவன் வாக்களிச்சான் அப்படின்னு சொன்னாங்க. தாவேக்கால ஒருத்தனுக்கும் டெபாசிட் கூட தேராது. ஏன்னா எல்லாம் வெளியே இருந்து ஒரு இடத்துல கூடுறானுங்க, அவ்வளோதான். இதே தான் மாநாட்டுக்கும் பண்ணுவானுங்க, இதே தான் எல்லா இடத்துலையும் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. பெரம்பூருக்கு விஜய் வராருன்னு சொன்னால் பெரம்பூரில் இருக்கக்கூடிய அணில் குஞ்சுகள் மட்டும் போய் பார்க்கறது கிடையாது, சுற்றி எல்லா ஏரியால இருந்து வர வச்சுருவானுங்க. இது பத்தாதுன்னு துணை நடிகர்கள் எல்லாம் இறக்கி விட்டுருவானுங்க. அங்கே நின்று விஜய் என்னவோ பார்த்துட்டு அழுதுட்டு இருக்கேன் அப்படின்னு அழுதுறது. அதே ஆளு குளத்தூர்லேயும் போய் நிற்கும், பெரம்பூரில் நிற்கிற ஆளு. இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஏற்கனவே. முழுக்க பிஆர் வேலைகள் தான், முழுக்க ரூட்டோடைய வேலை தான் இது எல்லாமே. அரசியலுக்காக சேர்ந்த ஒரு கூட்டம் இப்படி இருக்கவே இருக்காது. இது சினிமாவுக்காக சேர்ந்த கூட்டம் தான். எப்படி தேட்டருக்குள்ள எல்லாம் போனால் ஒரு வைப் இருக்கும், தேட்டருக்குள்ளே போனால் ஒரு மஜாவாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கெலாம் போனால் அந்த கூட்டம் ரோட்டில் இறங்கினா எப்படி இருக்குமோ அது எல்லாம் ஒட்டுமொத்தமாக நிறைய பேர் சேர்ந்தா எப்படி இருக்குமோ அதுதான் அந்த கூட்டம் இல்லையா. அரசியலுக்காக கூடுற கூட்டம் இப்படி இருக்கவே செய்யாது. கொண்டாட்ட மனநிலையிலே தான் இருக்கானுங்க. தலைவான்னு பாட்டை போட்டு எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. அண்ணா எதிரிகள் டம் டம் அலறிட டம் டம் பாட்டை போட்டு பாடிக்கிட்டு இருக்கானுங்க, என்ஜாய் பண்ணிக்கிட்டு வைப் பண்ணிக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அவ்வளோதான். அதுக்கு தான் அவனுங்க வந்திருக்கானுங்களே. தேட்டரில் இனிமேல் விஜயை பார்க்க முடியாது. அதனால விஜய் எங்கெல்லாம் போகிறோன்னா அங்கெல்லாம் நம்மளும் போய் வைப் பண்ணி மஜா பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவோன்னு தான் போயிருக்கானுங்களே அவளையே, வேற ஒன்றும் கிடையாது. அந்த கூட்டத்தில் இருக்க ஒரு பயலுக்கும் அரசியல் தெரியாது. 4 கேள்வி கேட்டோன்னு சொன்னாவே பதர்வானுங்க. தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதிகள் இருக்குன்னு கேட்டாவே தெரியாது. எத்தனை நாடாளுமன்ற தொகுதி எத்தனை சட்டமன்ற தொகுதின்னு கேட்டோன்னு சொன்னா என்ன கேட்குறீங்க, 2 ஆட்டு ஏதோ கேட்குறீங்க, அது என்ன, ஏன் இப்படி கேட்குறீங்க, ஒன்று தானே இருக்கு, விஜய் போட்டி போடுறது தான் அது மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது, நீங்கள் என்ன பேசுறீங்க அப்படின்னு கேட்பானுங்க. அப்படிப்பட்ட ஒரு தற்குறி தருதலை கூட்டம் தான். எங்க தளபதிக்கு உயிரை கொடுப்பான், எவன் என்ன பண்ணுவான் பார்க்கணும். அவனா நாங்க வெளியே வந்தா எல்லாருக்கும் சீட்டு வெளியே விட்டாங்கன்னா அவருக்கு வந்து மக்கள் அதிகமா வந்தாருன்னா இது வந்து அவர் பணம் கொடுத்த கூட்டம் இல்ல, தானா சேர்ந்த கூட்டம். சரிதா, அன்பு கோசம் வந்த கூட்டம், வேற எதையாலும் வர முடியாது. அன்பு கோசம் உயிரை கூட கொடுப்பா. நீ அராஜகம் பண்ணு வச்சுக்க, ஒன்னும் கிடையாது. பப்ளிக்கா போக வேண்டியதுதான். இப்படி சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்களே, இவங்க வீட்டில் இருக்கிறவங்கலாம் எப்படி இவங்க கூட இருப்பாங்க? ஒருவேளை எல்லாருமே இப்படி தானோ, இல்லை இவங்க மட்டும் இப்படியா, இல்லைன்னா வீட்டில் எப்படி வச்சிருக்கிறாங்க இவங்க மட்டும்தான் அப்படின்னாக்க. இந்த மாதிரி பட்டவங்கலாம் பெற்றோர்களாக இருந்தா பிள்ளைங்க எப்படி தெரியுமா இருக்கும், இந்த ரோட்டோரமாக போய் விழுந்து வாரி சாகுறானுங்க இல்லையா, அந்த மாதிரி தான் பிள்ளைங்க இருக்கும். உருப்படுற கேசுங்களாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. திருநெல்வேலியில ஜூலியோ சீமானி எவன் வந்தாலும் சரி அடிச்சு நொறுக்கிடுவோம். இங்க உள்ள லேடிஸே சும்மா விட மாட்டோம். திருநெல்வேலி ஆட்கள் அவ்வளவு மோசமா தான் இருக்கும். டிவிக்கு எதிர்க்க எவன் வந்தாலும் சரி விடுறது இல்லை. எப்படி பாருங்க, பப்ளிக்காவே கொலமரட்டல் விடும் விதமா அடிச்சு நொறுக்கிடுவோம் அப்படின்றாங்க. கூடுதலா திருநெல்வேலி ஊரையும் இழுக்கிறாங்க. திருநெல்வேலி ஆட்கள்லாம் நாங்க ரொம்ப மோசமா இருப்போம் அப்படின்றாங்க. எதுக்கு ஊரை இழுக்கிறீங்க? நீங்க அப்படி இருக்கீங்கன்னா நீங்க உங்க தனிப்பட்ட கருத்தை சொல்றீங்க, ஊரை எதுக்கு கேவலப்படுத்துறீங்க? இந்த மாதிரிப்பட்ட ஆட்கள் ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கிறதுனால தான் அந்த ஊருடைய பேரை கேவலப்பட்டு போகுது. ஊர் ஐடென்டிட்டியை கேரி பண்ணிட்டு வராங்க. திருநெல்வேலிக்காரங்களாம் நாங்கள் மோசமா இருக்கோன்றாங்க. என்ன பேச்சுது? தாவேக்காரங்க நாங்கள் மோசமா இருக்கோம், வெறி பிடிச்ச கூட்டம் அப்படின்னு சொல்லுங்க. ஏன் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் அதுக்குள்ள சேர்க்குறீங்க? இந்த அம்மா பேசக்கூடிய காணொலி எடுத்து போட்டு அணில் குஞ்சுகள்லாம் ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. முதியவர்களின் ஆதரவு, இவங்கெல்லாம் முதியவர்களா, வயது முதிர்ந்தவங்க மாதிரி பேசுறாங்களா, கொஞ்சமாவது அனுபவம் இருக்கிற மாதிரி பேசுறாங்களா, அடிச்சிருவோம் நொறுக்கிடுவோம்
திருநெல்வேலிக்காரங்களாம் மோசமாக இருக்கணும் ஊர் பேரையும் கேவலப்படுத்துகிறாங்க. விஜய்க்கு ஒரு பொம்மை செஞ்சாங்க தெரியுமா, அந்த பொம்மை இப்போ அனாதையாக சுற்றிக்கிட்டு இருக்குங்க. பொம்மை செஞ்சானுங்க, விஜயை போலவே மேக்கப்லாம் போட்டு ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு போனானுங்க. கடைசியில் பார்த்தா அந்த பொம்மையெல்லாம் செஞ்சானுங்க பாருங்க, அதெல்லாம் இப்போ அனாதையாக சுற்றிக்கிட்டு இருக்கு ரோட்டில். இங்கே பாருங்க. திரு நவல்பட்டியில் விஜய் அவர்களுக்கு நாடு நலம் பெற நல்லாட்சி மலர்ந்திட நமது வெற்றி சின்னமான விஜய் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் பொம்மையை மட்டும் வண்டியில் கட்டிக்கிட்டு ஓட்டு கேட்டு போயிட்டு இருக்கானுங்க ரோடா. டே கோமாளிகளா, ரோடா இறங்குவார், வீதி வீதியாக இறங்குவார். விஜய் வந்தாலே தமிழ்நாடே ஸ்தம்பிக்கும் பாருங்க. தேர்தல் தேதி மட்டும் தெரியட்டும் நானுங்க. விஜய் இப்படி தான் வருவாரா, பொம்மையாட்டு தான் வருவாரா? உங்க விஜய் பொம்மையாக வர நான் தான் வந்துட்டு இருக்காரு. ரியல் விஜய் அப்பப்போ வெளியே வராப்புல, லீவ் எடுத்து வீட்டில் படுத்து தூங்கிடுறாப்புல. இவனுங்க நிலையை நினைச்சாதான் ரொம்ப பரிதாபமா இருக்கு. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் செத்து போயிடுவான். நம்ம இப்போதுலதே சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம், கண்டிப்பா இதெல்லாம் நடக்கும் பாருங்க. ஆகவே இந்த காணொலியில நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.